அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்று நான் படித்த ஒரு அழகிய வரலாற்று சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருனுடைய தொழுகையை தொழுது முடிந்ததற்கு பின்னால் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்ததை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கின்றார்கள். கேட்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஸ இந்தக ஹாஜா, உனக்கு இறைவனிடத்திலே எந்த விதமான தேவையும் இல்லையா? நான் பார்க்கின்றேன் ஆளும் நீங்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு உங்களுக்கு தேவை இல்லையா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வியப்பான பதிலை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது வீட்டுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஈத்தம் மரத்தினுடைய ஈத்தம் பழங்கள் எல்லாம் சில வேளை இரவிலே ஏற்படக்கூடிய காற்றினூடாக எனது வீட்டுக்கு முன்னால் விழுந்துவிடும். நான் பயப்படுகின்றேன். இன்னி அகாஃபு அன் அகூம பைன யதையில்லாஹ் ஃபீ புதூனி அவுலாதி ஷைஉம் மினல் ஹராம். அந்த ஈத்தம் மரங்கள் கீழே, ஈத்த பழங்கள் கீழே விழுந்து எனது குழந்தைகள் எழும்பி அவர்கள் பசியுடன் இருப்பார்கள். அதனை புசிப்பதின் மூலமாக இறைவனுக்கு முன்னால் நான் எனது குழந்தைகளினுடைய வயிற்றிலே ஹராமான ஒரு பொருள் சென்று அவர்கள் ஹராத்தை புசித்த நிலையிலே நாளைய கியாமத்திலே ரப்புக்கு முன்னால் நான் எழும்பி நிற்பதற்கு நான் பயப்படுகின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் ஒரு விசித்திரமான பதிலை சொன்னார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், சுப்ஹானல்லாஹ், இவர்களுக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டாரை சந்தித்து அவருக்கு பணம் கொடுத்து அந்த ஈத்தம் மரத்தை வாங்கி ஹதரத் அபூ துஜானாவுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இவர்கள் சந்தோஷமாக அதனை வழங்கி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் இந்த விடயத்தை கேள்விப்படுகின்றார்கள். இதனால் தான் இது நடந்திருக்கின்றதா என்பதனை கேள்விப்பட்டு அவர்கள் திகைக்கின்றார்கள். திகைத்துவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதாக சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.